ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கஷ்டப்படுற விவசாயிகளை தேடி போய் 10 டிராக்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம்ல, இன்னிலேருந்து ஒரு வாரம் பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிகளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். எல்லாம் போறோம். என்ன எல்லாம் போறோம்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், என் பின்னாடி ஒரு படையே வந்துட்டு இருக்குங்க. 10 லாரி. அந்த லாரிக்குள்ள 10 டிராக்டர். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஷெஃப் வினோத், நாங்க எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போறதுக்காக. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நான் படிக்க வச்ச பசங்க எல்லாருமே. சோ எல்லாரும் கிராமத்துக்கு போய் டென்ட் போட்டு மரத்தடியில சாப்பாடு, மரத்தடியில தூக்கம். ஒரு விவசாயி வீட்டுக்கு தெரியாம டக்குன்னு உள்ள போவோம். ஏங்க, ஒரு டிராக்டர் வாங்கினா தான் பிள்ளைய படிக்க வச்சு, அவர் படிக்காம இருப்பாரு, தான் பிள்ளைய படிக்க வச்சு பெரியாளாக்கி ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணணும். அவரு வேலைக்கு போய் அவர் ஒரு லோன் எடுத்த அப்புறம் தான் டிராக்டர் வரும். எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ண. ஆனா 20 நிமிஷத்துல ஒரு டிராக்டர் அவங்க வீட்டாண்டு போய் நின்று அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணாலும் உடம்பு முக்கியம் இல்ல, நம்ம நல்லா இருந்தா தானே மத்ததை பார்க்க முடியும். அதால சிவா மாஸ்டரையும் கூட்டு போறோம். ஜிம் மாஸ்டர் சிவா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் மாற்றம். விவசாயிங்க யாரு காலையும் விழுக்கூடாது. விவசாயிங்க காலில் தான் எல்லாரும் சோறு போடுற சாமி. நாங்க தான் உங்க காலில் மாற்றம்.